உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு டேரட் கார்ட்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் எனக்கு நிறைய பேர் நிறையா சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுக்காக ஆல் தி பெஸ்ட். தினமும் இதுக்காக ப்ரேயர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரீடிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? உங்கள் பர்சன் ஃபீமேல் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி சிம்மம், கன்னிராசி, அப்படி இல்லாட்டி அது வந்து லக்னமாக இருக்கலாம். ஓகேவா? ரெஸ்னேட் ஆகலாட்டி இதை வந்து எடுத்துக்க வேணாம். இந்த ரீடிங் பார்க்கும்போது எனக்கு 2 கேட்டகரி வந்து தெரியுது. ஃபஸ்ட்டு கேட்டகரி எப்படின்னா, உங்களுக்கு பாஸ்டில் சண்டைகள் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு இது வந்து மூவ் ஆன் ஆகணும், எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி டாக்ஸிக்காக தெரியுது, எனக்கு நிம்மதி இல்லை, தினம் தினம் எனக்கு அதை நினச்சி வந்து ரொம்ப தான் ஹர்ட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப தான் நான் அழுதுட்ருக்கேன், எனக்கு இது வந்து வேணாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு, ஃப்யூச்சரில் நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்கள் பர்சன் வந்து ரொம்பவே ஆழமாக வந்து நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லாத ஒரு சில விஷயங்கள் இது வந்து அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களோட மனசில் இருக்குது. ஓகேவா? இன்னொரு சிலர் வந்து எப்படின்னா, உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்காங்க. சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை. பட் இங்கே மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேசுகிறது யார் அப்படின்றத பிரச்சனையே. நீயா நானான்ற மாதிரி, நீ ஃபஸ்ட்டு பேசுகிறியா நான் ஃபஸ்ட்டு பேசுகிறியான்னு இந்த ஈகோ ப்ராப்ளம் பார்க்குற உங்களுக்குமே அவங்களுக்கும் இருக்குது. ஓகேவா? அப்படி நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பேசக்கூடாது. அப்படி பேசுனா முதல்ல இருந்த மாதிரி தான் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். முதல்ல இந்த மாதிரி தான் சண்டைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கான அந்த வேல்யூவே வந்து இல்லாமல் போயிடும். அவங்களாம் வந்து பேசிட்டோம், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. உங்கள் பர்சன் நிறையா ட்ரீம் வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் உங்கள் கூட இதெல்லாம் வந்து செய்யணும், அதெல்லாம் வந்து செய்யணும், அந்த மாதிரி ஒரு சில ட்ரீம்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க. இந்த நம்ம திங்க் பண்ண இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நடத்தணும், அதுக்காகவாவது சீக்கிரம் அவங்கக்கிட்ட போய் சேரணும் அப்படின்றத வந்து திங்க் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கும்போது உங்கள் 2 பேருக்கும் நடந்த சண்டையை விட உங்களுக்கு பின்னாடி நடந்த சதி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. இங்கே பிரச்சனை உங்களால் வந்து வந்திருக்காது. ஓகே? உங்கள் 2 பேருக்கு இடையில் நீங்கள் பேசின வார்த்தைகள் அவங்க பேசின வார்த்தைகள் அதனால வந்து வந்திருக்காது. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால் அந்த மாதிரி பின்னாடி நடக்கிற ஒரு சில விஷயங்கள்னால உங்களுக்கு இந்த செப்பரேஷன்றது நடந்திருக்கும். கண்டிப்பாக 90% அப்படி தான் வந்து இருக்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரி சொன்னல, அவங்களுக்கு இதிலேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும், இதிலேருந்து வெளியில் போகணும், ஃப்யூச்சருக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணாலுமே அவங்களால முடியலை. இப்போ ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, அவங்களுக்கு உங்களுடைய தாட்ஸ் வந்து விடாமல் துரத்திட்டே இருக்குது. இது வந்து இன்னும் எண்டாகவே இல்லையே, நான் வேறு எதுக்கு ஃப்யூச்சருக்கு மூவ்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு ரொம்பவே அவங்க வந்து ஹர்ட் ஆகுறாங்க. அந்தளவுக்கு வந்து குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு அதிகமாகவே கொண்டுட்ருக்கு. செகண்ட் கேட்டகரி எப்படின்னா, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை என்டப் பண்ண விருப்பம் இல்லாமல் உங்கள் கூட அந்த ஃபேமிலி அந்த ரியூனியன் அது வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒர்க்கில் வந்து அதிகமாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சக்ஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே? அவங்க பண்ணுற ஒர்க்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் அது படிக்கிறாங்க, எதுனால நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் வந்து உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் வந்து கிடச்சிட்ருக்கு.
உங்கள் கூட சேரணும் அப்படின்னா நமக்கு பணம் அப்படின்றது இந்த இடத்துல மேஜராக வந்து தேவைப்படுது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முழுக்க முழுக்க நமக்கு சேஃப்டியான ரிலேஷன்ஷிப். இதுக்காக நம்ம எவ்வளோ நாள் போராடலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அந்த சீரியஸ்னஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க டீச்சராக இருக்கலாம், டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆர் எனி அதர் மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து முக்கியமாக தெரியுது. நீங்கள் எக்கனாமிக் லெவலில் ஹையாக வந்து இருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு என்ன தாட் அப்படின்னா, இவங்கள நம்பி போனால் நம்மளை வச்சு பார்த்துக்குவாங்க. ஸோ எனக்குமே அந்த ஆசைன்றது வந்து இருக்குது, அந்த ஹோப்புன்றது வந்து இருக்குது, இவங்க கூட ரீயூனியன் ஆகணும் அப்படின்றது செகண்ட் செட் ஆஃப் பர்சனுக்கு அந்த மாதிரி தாட் வந்து இருக்குது. உங்கள் பர்சனை நல்லாவே வந்து ஒருத்தர் கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்க கூட இருக்கிற யாரானாலும் இருக்கலாம், அவங்க கும்பிட்ற காடாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல மென்டார்ட்டை வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க வந்து இந்தளவுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்காங்க, இந்தளவுக்கு பாசிட்டிவாக யோசிக்கிறாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டெப் எடுக்கணும் யோசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க, அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ உங்களுக்கு தெரியாமலே ஒரு பர்சன் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் யூனிவர்ஸ் அது யாருன்னு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திடுவாங்க. ஓகேவா? இங்கே உங்களை நோக்கி வர்றதுக்கான அந்த முயற்சியில் வந்து இவங்க தோற்று போயிடுறாங்க. ஏன்னா இவங்க அடுத்தடுத்து எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே வந்து இவங்களுக்கு தொடர்ந்து காயத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. புதுசாக நான் ஒன்று பண்ணணும், புதுசாக நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு இருந்து நான் வந்து பேசணும், ஏதோ ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ எல்லாம் எனக்கு இந்த இடத்துல தோல்வி தான் கிடச்சிருக்கு. நான் இன்னும் தான் வந்து ஹர்ட் ஆகுறேன். இதை நினச்சி எனக்கு நிறையா நேரம் தூக்கம்லாம் போயிருக்கு, பயம்தான் வருது. உங்ககிட்ட வரணும்னு நான் நினச்சாலே ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் வந்து என்னை வந்து தடுத்துருது அப்படின்னு செகண்ட் செட் ஆஃப் பர்சன் வந்து யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பர்சனோட கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரியுறீங்கன்னா, ஒரு எக்கனாமிக்கல் லெவலில் நல்லா ஹையாக இருக்க ஒரு பர்சன் உங்களை விட்டு விலகுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களோட தாட்ஸ் வந்து என்னால் மறக்க முடியலை. நான் வந்து அந்தளவுக்கு வந்து ஹர்ட் ஆகிட்டுருக்கேன். எனக்கு தேவை எல்லாமே வந்து புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு, பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகணும், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து புதுசாக வந்து இது பண்ணணும், ஒன்றை விட்டு நான் விலகணும் அப்படின்னு தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. தாட்ஸ் ஒரு பக்கம் வந்து இது பண்ணுது, எக்கனாமிக்கல் லெவலில் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஹையாக தெரியுறீங்க, தனியாக தெரியுறீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏக்கம் வந்து இருக்குது. அவன் வந்து பெரிய ஆள் ஆகிட்டானே, ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கம், பொறாமை அவங்க பர்சனுக்கு இருக்குது. உங்ககிட்ட வெளியில் எப்படி காமிச்சிக்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் தினம் உங்கள் பர்சனை வந்து மேபி பார்த்துருக்கலாம், பார்த்தாலும் வந்து வெளியில் எப்படி காமிச்சிக்கிறாங்கன்னு தெரியல. பட் உள்ளே வந்து அந்தளவுக்கு ஹர்ட் ஆகிட்டுருக்காங்க. உங்களை இழந்துமே வந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்ற ஆசைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பர்சனுக்கு. ஸோ இதான் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிற விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுச்சுன்னா, ரெஸ்னேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.